ஒரு காதல். ஹாப்பி பர்த்டே, மிஸ் யூ so much டி. ஹே நிஷா, என்ன நோட் இது? இப்ப எதுக்காக இதை எடுத்துட்டு இருக்க? இதுவா? கிரிமினாலஜி கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா, அதுக்கான ரெக்கார்ட் நோட் தான் இது. இத காட்டி சூர்யா சார் கிட்ட சைன் வாங்கணும். ஐயோ, நான் ரெடி பண்ணவே இல்லையே. என்ன நிஷா, நீ மட்டும் ரெடி பண்ணிட்ட, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? நானும் ரெடி பண்ணிருப்பேன்ல. நான் நேத்தே சொல்லிட்டேன், நீ தான் எதையும் ரெடி பண்ணாம இருக்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட ஒரு நோட் இருந்துச்சு, அதனால நான் ஈஸியா ரெடி பண்ணிட்டேன். நீ ரெடி பண்ணவே இல்லைல்ல, அப்போ ஒன்று பண்ணு, நீ இங்கேயே இரு, நானும் புவனாவும் போய் சார் கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துடுறோம். ஏய் புவனா, நீ ரெக்கார்ட் நோட்டை ரெடி பண்ணிட்டியா? நான் ரெடி பண்ணிட்டேன். இதோ பாரு. நைஸ். சரி, ஓகே, வா போலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆன்ட்டி, சூர்யா சார். இது நிஷா வாய்ஸ் மாதிரி இருக்கே. யார் இவங்க? சூர்யா சாரோட அம்மாவா இருப்பாங்களோ? சூர்யா சார் கிட்ட என்ன பத்தி ஏதாவது சொல்லிருப்பாங்களா? ஒன்னும் தெரியலையே. ஏய், நீ நிஷா தானே? அது வந்து சார் வந்தோடனே நான் வர்றேன் ஆன்ட்டி. தேங்க்ஸ் ஆன்ட்டி. புடி. ஏய், நினைச்சேன் இது நிஷாவே தான். போன்ல அப்படி வாய் பேசினவ இப்ப நேர்ல பார்த்து பயந்து ஓடுறா. பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியறா. சூர்யாக்கு கண்டிப்பா பொருத்தமா இருப்பா. சூர்யா கிட்ட இதை பத்தி பேசி தப்பாயிட்டா என்ன பண்றது? இருக்கட்டும், எப்படியாவது நிஷாவை தனியா பார்த்து பேசாம போக மாட்டேன். ஹே, அவங்க சூர்யா சாரோட அம்மா தானே? ஆமாடி, கண்டிப்பா அவங்க சூர்யா சாரோட அம்மா தான். அவங்க குரலை கேட்டதும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி அவங்களும் என் குரலை வச்சு என்னை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. எனக்கு திடீர்னு அவங்கள பார்த்ததும் ஒரே பயமாயிடுச்சு. அதான் வேகமா வெளியே ஓடி வந்துட்டேன். போச்சு போச்சு, நல்லா மாட்டணும். இவங்க சூர்யா சார் கிட்ட உன்னை பத்தி போட்டு கொடுக்க போறாங்க. அதுக்கு தான் இங்க வந்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னடி சொல்ற? நான் ஏற்கனவே பயந்து போயிருக்கேன், நீ வேற போட்டு கொடுத்துருவாங்கன்னு அது இதுன்னு சொல்லி பயமுடுத்துறியே. என்னை யோசிக்க விடுடி, அப்பதானே என்ன பண்றதுன்னு யோசிக்க முடியும். இப்ப யோசிச்சு என்ன பண்றதா? சொல்ல சொல்ல கேட்காம அவங்களுக்கு போன் பண்ணி இஷ்டத்துக்கு கலாச்சால, அப்புறம் அவங்க பையன்கிட்ட சொல்லாம என்ன பண்ணுவாங்க? ஏற்கனவே நீ நைட் டியூட்டில தூங்குனதுக்கு உன் மேல சூர்யா சார் ரொம்ப கோவத்துல இருக்காரு. இன்னும் இந்த பிரச்சனை வேற தெரிய வந்தா அவ்வளவுதான், உன்னை ஒன்று இல்லைன்னு பண்ணிருவாரு. இப்ப என்னதாண்டி பண்றது? மறுபடியும் அவங்க கிட்ட போய் சூர்யா சார் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு கேட்டு பார்க்கலாமா? அது சரி. நம்ம பேசிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டா என்ன பண்ணுவ? அந்த அம்மா அவங்க பையனை பாப்பாங்களா இல்ல உன்னை பாப்பாங்களா? நீ சொல்றத அவங்க கேட்கவே மாட்டாங்க. அவங்க சூர்யா சார் கிட்ட உன்னை பத்தி சொல்ல போறது உறுதி. சொல்லிடுவாங்களா? இப்ப என்னதாண்டி பண்றது? இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது தப்பிக்க ஏதாவது ஐடியா சொல்லுடி. ஹே நிஷா, இப்படிலாம் ஒரு நாள் நடக்கும்னு நீ தெரிஞ்சுதானே இதெல்லாம் பண்ண. அப்புறம் இப்ப பயந்தா எப்படிடி? இப்படி நடந்தா என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா வச்சிருப்பல, அந்த ஐடியாவை இப்ப பண்ண. புவனா, அப்போ இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. அப்போ சூர்யா சார் என் மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சிருந்தாரு. இப்போதான் அந்த கையல் வந்து இன்னும் மொத்தமா ஒதுக்கிட்டாளே. அதுவும் இல்லாம சூர்யா சார் வேற என் மேல கோவத்துல இருக்காரே. அப்புறம் எப்படி நான் பழைய தைரியத்தோட இருக்க முடியும்? அப்போ தெரிஞ்சா தெரியட்டும், அதுக்குள்ள எப்படியும் சூர்யா சார் அட்ராக்ட் பண்ணிடுவேன்னு நினைச்சேன். அந்த தைரியத்துல தான் அவங்க அம்மா கிட்ட போன்ல பேசினேன். ஆனா அது எதுவுமே நடக்கலையே. இப்ப அவருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு தெரியலையே. என்ன நடக்கும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு டைவர்ஸ் நடக்கும். அப்படியே போட்டேன்னு வை, அபசகுணமா பேசாத. அதுவும்
இந்த நேரம் பார்த்தா அத்தை இங்க வரணும். அவங்கள நேர்ல பார்க்கும்போது அத்தைன்னு தைரியமா அவங்கள பார்த்து சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா அவங்கள பார்த்ததும் இப்படி பயந்து ஓடி வந்துட்டேனே. அவங்க என்னை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியலையே. அவங்க முன்னாடி நான் நின்னு பேச தைரியம் இல்லாதவள் ஆயிட்டேனே. ஹே, வேணும்னா இப்படி பண்ணலாமாடி? சொல்லு சொல்லு, என்ன பண்ணலாம்? நல்ல ஐடியாவா சொல்லு. நம்ம 2 பேரும் சொல்லாம கொள்ளாம இந்த கேம்பை விட்டு ஓடி போயிடலாமா? ஏன்னா நம்ம எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா, அதான் உங்க அத்தை, சூர்யா சார் கிட்ட உன்னை பத்தி சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன? பரவாயில்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடாம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான். ரொம்ப நல்லவளா இருக்கா. இதனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு நிம்மதியா விட்டுருவாங்க. எப்படி என் ஐடியா? இனிமேல் ஐடியா குடுக்கறேன்னு கண்டுபிடி உளர்ன கொன்னுருவேன். போடி 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 போடி. என்ன பண்ணலாம்? ஹலோ அத்தை. வந்துட்டேன். என்னப்பா? மா, போலீஸ் கேம்ப் சாப்பாடு கொஞ்சம் முன்ன பின்னதா இருக்கும், சரிங்களா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க. நான் மதியம் உங்களுக்கு வெளியில இருந்து ஆர்டர் பண்றேன். நானும் உன் பழைய கமலாமாவா இல்ல சூர்யா. பெருமையான மனநிலையிலையும் எனக்கு அப்புறம் இந்த வல்லக்கோட்டை ஜமீன் என்னாகுமோங்கிற பதப்பதப்புலையும் இருக்கிற ஒரு சாதாரண அம்மாவா நான் மாறிட்டேன். ஏம்மா, ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க எப்பவுமே அதே கம்பீரத்தோட இருக்கிறதாம்மா அழகு. அது ஜமீன்தாரணி கமலாக்கு வேணா அழகா இருக்கலாம் சூர்யா. ஆனா ஜமீன் வாரிசா 3 ஆம்பளை பிள்ளைங்களை பெத்த அம்மாவா நான் இன்னும் சந்தோஷம் அடையல. மூத்தவனுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு. இன்னும் அவனுக்கு ஒரு குழந்தை இல்ல. எந்த டாக்டரை கேட்டாலும் அவங்க 2 பேருக்கும் எந்த குறையும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா குழந்தை பாக்கியம் மட்டும் இன்னும் வாய்க்கவே இல்லை. அடுத்ததா இப்போ ஓனல சொல்லுவாங்க கல்யாணம் ஆகியும் பிரம்மச்சாரின்னு. அது உன் விஷயத்துல உண்மையாயிடுச்சு சூர்யா. உன் அப்பாவோட வாக்குங்கிறதுனால உன் விஷயத்துல லேசா தடுமாறினதோட விளைவு இன்னைக்கு உன் வாழ்க்கை மொத்தமா தடமாறிடுச்சு. 3வது, இப்ப வரைக்கும் தாமரையில விழுந்த தண்ணி மாதிரி ஒட்டியும் ஒட்டாம இருக்கான். இப்படி நான் பெத்த பிள்ளைங்க 3 பேருக்குமே வாழ்க்கை வெறுமையா போனா ஒரு அம்மாவா என்னால எப்படி கம்பீரமா இருக்க முடியும் சூர்யா? சொல்லு. மா, எல்லாமே நாம நினைச்ச மாதிரி அமைஞ்சிட்டாலும் வாழ்க்கை அழுத்து போயிடும்மா. இப்படி அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாம இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கைய ஒரு மாதிரி சுவாரஸ்யமா வச்சிருக்கோம். விடுங்கம்மா. மா, இது வரைக்கும் என் வாழ்க்கைய எப்படி கொண்டு போகணும்னு முடிவு பண்ணி செயல்படுத்தின அந்த ஆண்டவனுக்கு இனிமே எப்படி கொண்டு போகணும்னு தெரியாதா என்ன? அதனால என் வாழ்க்கைய அது போக்குல எடுத்துக்க தயாராயிட்டம்மா. இங்க பாரு, நான் அது போக்குல எடுத்துக்க தயாரா இருந்திருக்கலாம். ஆனா என்னால முடியல. வயசு காலத்துல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தான் நோக்கமா இருக்கும். அது நடந்த உடனே அடுத்ததா குழந்தை பாக்கியம். அது நிறைவேறினா மட்டும்தான் ஒரு பொண்ணோட வாழ்க்கை முழுமடைஞ்சதா இல்ல சூர்யா. ஒரு பொண்ணோட வாழ்க்கை அவ பேர பிள்ளைங்க அவ கூட சண்டை போட்டு விளையாடி அவ கண்ணை மூடினப்புறம் அவங்க பிடிக்கிற நெய் பந்தத்துல தாண்டா முழுமடையும். ஆனா இப்ப நடக்கிறத பார்க்கும்போது எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காதான்னு மனசு கிடந்து அடிச்சுக்குதுடா. மா, நீங்க வேதனைப்படுற அளவுக்குலாம் நிலைமை இன்னும் கைமீறி போகலம்மா. எல்லாமே கூடிய சீக்கிரம் நல்லபடியா முடியும். நீங்க அதை நினைச்சு வேதனைப்படாம இருங்கம்மா. உன் வாய்முகூர்த்தமாவது பலிக்கட்டும் சூர்யா. ரஞ்சித் குழந்தைய கையில வாங்கியும் உன்னை ஜோடியாவும் பார்த்துட்டேன்னு வை, நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் சூர்யா. வினோத் மட்டும் என்னமா பாவம் பண்ணா? அவனுக்கும் ஒரு வாழ்க்கை அமையும். அதையும் நீங்க சந்தோஷமா பார்க்க தான் போறீங்க. மனசு போட்டு குழப்பிக்காம இப்ப சாப்பிடுங்க.
நான் உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்க. சரிப்பா. புரியலையே. ம் ம் சூர்யா சார் ரூம்ல தான் என்னோட டிக்ஷனரி இருக்கு. அதை எடுத்து பார்த்துருவோம். ஹே கயல், ம் என்னாச்சுடி? ஏன் படிச்சிட்டு இருக்கும்போதே பாதியில போற? எங்க போற படிக்கிறத விட்டுட்டு? இல்லடி, இதுல எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்கு. நான் போயிட்டு டிக்ஷனரி எடுத்துட்டு வரேன். டிக்ஷனரியா? ஆமா, சூர்யா சார் ரூம்ல வச்சிருக்காரு. நான் போய் கேட்டு வாங்கிட்டு வரேன். ஆமா ஆமா, நீயாவே வழிய போய் அவர்கிட்ட மாட்டிக்கோ. படிக்காம இங்க ஏன் வந்தேன்னு திட்ட போறாரு. அப்புறம் ஏன் திட்டினாருன்னு முகத்தை தூக்கி வச்சுட்டு வர போற. அங்கெல்லாம் போகாதடி, இருக்கிறத வச்சு படிச்சு எழுதலாண்டி. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் என்ன டிக்ஷனரியிலயா தேடிட்டு இருக்கேன்? இல்ல, படிப்பு விஷயத்துல சூர்யா சார் திட்ட மாட்டாரு. அவர் என்கரேஜ் மட்டும் தான் பண்ணுவாரு. நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிடி. மா சாப்பிடுங்கம்மா. ஆ. ம் கொடுங்கம்மா, நான் போய் கழுவிட்டு வரேன். ஐயோ, வேணா வேணா விடுப்பா. மா விடுடா. டேப் எங்க? ஃப்ரண்ட்ல போய் ரைட்டுமா. சரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். சூர்யா, யாருப்பா அது? யாருமா? இல்ல, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் யாருன்னு கேட்டேன். அது என்னோட ட்ரெயினி ஒருத்தங்கம்மா. அதுதான் எங்கன்னு கேக்குறேன். அது வந்து அவ பாக்குறதுக்குள்ள போயிட்டாம்மா. அதுக்கு இல்ல சூர்யா, அந்த குரலை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு, அதான். அம்மா, அது என் ஸ்டூடெண்ட்ல ஒரு பொண்ணு வந்திருக்கா.
நான் இல்லைன்னு நினைச்சிட்டு அப்படியே போயிட்டா அவ. கையில் இதுக்கு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா? இப்ப என்ன பண்றது? கையில் கிட்ட போய் ஆறுதல் சொல்லலாமா வேணாமா? அவ அலறத பார்த்தா மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஓடி போய் அவளை உரிமையா தொட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லணும்னு மனசு சொல்லுது. ஆனா ஒரு பொண்ணு ஏதோ பர்சனல் விஷயத்தை நினைச்சாலும் போது நம்ம குறுக்க போறது நாகரிகம் இல்லைன்னு தோணுது. நம்ம குறுக்க போய் பேச கையில் அதை தப்பா நினைச்சு டென்ஷன் ஆயிட்டா என்ன பண்றது? கையில் அழுகிறத பார்த்துட்டு சும்மா போக முடியாது. அதனால கையில் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என்னன்னு கேட்போம். கயல், வாங்க அன்பு, எப்ப வந்தீங்க? நான் போய் வந்துட்டேன் கயல். நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எதுக்காக இப்படி தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லைங்க, நீங்க அழுறத பார்த்துட்டு தான் நான் பக்கத்துல வந்தேன். என்கிட்ட மறைக்காதீங்க. நான் உங்க ஃப்ரெண்டுன்னு நினைச்சு என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்க. சூர்யா சார் பழையபடி உங்களை திட்டினாரா? உங்களுக்கு கிரேடு தரமாட்டேன் ஏதாவது சொன்னாரா? சொல்லுங்க கயல். அதுக்காக தானே இப்படி அழுதுட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி தனியா உட்காந்து அழுவுறீங்கன்னா அதுக்கு காரணம் சூர்யா சாரா தான் இருக்கணும். வேற எதுக்காகவும் நீங்க கலங்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்க தைரியமான பொண்ணு. மற்றவங்கள மாதிரி அவ்வளோ சீக்கிரம் யாருக்காகவும் எதுக்காகவும் கலங்க மாட்டீங்க. அதையும் மீறி நீங்க அழுவுறீங்கன்னா அதுக்கு காரணம் அவராக தான் இருக்க முடியும். சொல்லுங்க கயல், நான் சொல்றது சரிதானே? நான் சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏங்க, சூர்யா சார் கிரேடு கிடைக்காதுன்னு திட்டினதுக்காகவா இப்படி அழுவுறீங்க? எத்தனையோ பேருக்கு நீங்க ஆறுதல் சொல்லுவீங்க, நீங்க போய் இப்படி அழுவலாமா? அவர் என்னங்க உங்களுக்கு கிரேடு தருது? இந்த ஊரும் உங்களை சுத்தி இருக்கவங்களும் உங்களுக்கு எப்போ கிரேடு கொடுத்துட்டாங்க. சொல்ல போனா உங்களுக்கு கிரேடு தர அளவுக்கு அவருக்கும் இந்த அகாடமிக்கும் எந்த தகுதியும் இல்லை. நீங்க உங்க தகுதியும் பெருமையும் இன்னும் தெரியாமலே இருக்கீங்க. அதனாலதான் இந்த சின்ன விஷயத்துக்கு இப்படி அழுவுறீங்க. இப்படி என்ன மாதிரி யாராவது வந்து உங்களை பத்தி சொன்னாதான் நீங்க உங்க பெருமையை பத்தி கொஞ்சமாவது யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா கயல், நீங்க என்னதான் திறமையா இருந்தாலும் நீங்க என்ன பார்த்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே ஆகணுங்க. என்னன்னு கேக்குறீங்களா? நான் சின்ன வயசுல இருந்தே இன்னைக்கு வரைக்கும் என் லைஃப்ல அழுததே இல்லைங்க. எப்படி சொல்றதுன்னா, இப்ப இந்த பில்டிங்கே என் மேல இடிஞ்சு விழுந்தாலும் நான் அழவே மாட்டேங்க. அப்பாடா, உங்க முகத்துல இப்படி ஒரு பொன் சிரிப்பை பார்க்கதான் எப்படிலாம் பேச வேண்டியது இருக்கு பாருங்க. நீங்க எப்பவும் இப்படிதாங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க அலறத பார்த்துட்டு என்னால போக முடியலங்க. அதனாலதான் நான் வந்து உங்க பிரைவசியை கெடுத்துட்டேங்க. ஆனா
நான் வந்து பேசினது கண்டிப்பா உங்க மனசுக்கு ஆறுதலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னை மன்னிச்சிருங்க கயல். இல்ல இல்ல அன்பு, உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் கொஞ்சம் அதிகமா ஃபீல் பண்ணிட்டேன். அன்பு, என்னை கொஞ்சம் தனியா விட்டா நான் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவேன். சரிங்க, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க. ம் ம்